உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காண தவறாதீர்கள். அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அப்பாஸ் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இப்போது இந்த விமர்சனங்களை வரவேற்கிறேன் அப்படின்னு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு. அதே தான் திரு அன்பில் மகேஷ் சொல்கிறாரு, இளம் ரத்தம் கட்சிக்குள்ளே பாய்ச்சப்படும் அப்படின்னு. இது இளைஞர்களை ஈர்ப்பதற்கான ஒரு யுக்தியா இந்த மாற்றம்? நிச்சயமாக திமுகவை பொறுத்தவரையில மிக நீண்ட நெடிய காலமாக ஒரு தலைமுறை என்று சொல்வார்கள், ஒரு 30 ஆண்டு காலமாக மாவட்ட செயலாளர்களை மாற்றாத ஒரு அரசியல் கட்சியாக ஏற்கனவே இயங்கிக் கொண்டே இருக்கிறது. புதியவர்களுக்கு, இளைஞர்களுக்கு இந்த கட்சியிலே பொறுப்பு கிடைக்கும் என்கிற ஒரு சூழலை உருவாக்குவது இந்த கட்சிக்கு புதிய ரத்தம் பாய்ச்சுவதுதான். அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஏன்னா ஏற்கனவே வயதானவர்கள், சீனியர்கள், நீண்ட காலமாக அந்த கட்சியில இருக்கிறவர்கள் என்கிற அடிப்படையிலே முழுமையாக செயல்பட முடியாதவர்களையும் இந்த கட்சி தூக்கி சுமப்பது என்பது ஒரு கட்சி அடுத்த தலைமுறையை சென்றடைவதற்கு அது ஒரு தடையாக இருக்கிறது. இது இளைஞர்களில் ஒருவராக இருக்கக்கூடியவர், எல்லா பிரச்சனைகளிலுமே கள அரசியலில் நேரடியாக உடனடியாக அந்த இடத்திற்கு செல்லக்கூடிய, அந்த சம்பந்தப்பட்டவர்களோடு உரையாடக்கூடிய ஒரு இடத்திலே தொடர்ச்சியாக உதயநிதி அவர்கள் இருக்கிறார்கள். அதோட ஒரு மேடை பேச்சு தன்மை இல்லாமல் ஒரு இயல்பு மொழியிலே பேசக்கூடியவராக, உரையாடக்கூடியவராக, எல்லா தரப்பு மக்களோடும் கலந்து உரையாடக்கூடியவராக அவர் இருக்கிறார் என்பது அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு கூடுதல் சிறப்பு என்றுதான் நான் பார்க்கிறேன். எனவே திமுகவில் இது போன்ற மாற்றங்களின் வழியாக இந்த கட்சியை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்கிறார்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன். இல்லை, இந்த தேர்தல் அரசியலோடு நம்ம எப்படி பார்க்க வேண்டும்? தேர்தல் அரசியல் அப்படின்னு வர்றப்போ திமுக ஒரு புறம் மெகா கூட்டணி, அடுத்து அதிமுக, பாஜக, விஜய் அப்படின்ற வரவெல்லாம் வர்றப்போ அதை ஈக்குவல் பண்ணுமா? இல்ல, திமுக ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய தேர்தல் கட்டமைப்பு கொண்டிருக்கக்கூடிய அரசியல் கட்சியாக அது இருக்கிற காரணத்தினால தேர்தல் அரசியலை பொறுத்தவரையில் திமுகவுக்கு இப்போதைக்கு பெரிய அபாயகரமான சூழலோ, பெரிய எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளோ இருப்பதாக தெரியவில்லை. ஏனென்றால் திமுகவை எதிர்ப்பவர்கள் எல்லாம் தனித்தனி அணிகளாகத்தானே இருக்கிறார்களே தவிர எல்லாருமே ஓரணியில் திரண்டால் தான் அது திமுகவுக்கு எதிரான தகர்க்கக்கூடிய ஏற்பாடாக இருக்க முடியுமே தவிர, இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, திமுகவை எதிர்ப்பவர்கள் தனித்தனியாக நின்று கொண்டு இருக்கிறார்கள். எல்லாருக்குமே வாக்கு வங்கி என்று வருகிற போது 10%, 8%, 20% என்று தனித்தனியாக நிற்கிற போது இவர்களை வெல்வதற்கு சாத்தியமே இல்லை. எனவே தேர்தல் அரசியலை பொறுத்தவரையில் திமுகவுக்கு மிக கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் ஒரு பெரிய பேராபத்து இருப்பதாக தெரியவில்லை. அது இவர்களை பொறுத்தவரையில இந்த கட்சி மிக நீண்ட காலமாக ஒரு வயதானவர்களுக்கான ஒரு அரசியல் கட்சியை போல மாறிவிட்டது. அதை மாற்றுவதற்கு, புதியவர்களுக்கு, இளைஞர்களுக்கு வாய்ப்பு தருவதற்கு ஒரு முன்முயற்சியாகத்தான் உதயநிதி அவர்களினுடைய வருகை பார்க்கப்பட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நன்றி திரு ராஜகம்பீரன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காண தவறாதீர்கள்.